கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆர்க்கு டிவி மூலமாக இந்த தேவ வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி தேவன் தந்த நல்ல கிருபைக்காய் ரூபவதியே ஊழியத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி அன்பு அப்பாவின் முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காய் நன்றி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். விசேஷமாய் நினைத்தருளி ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய கிருபை தாங்கட்டும் தங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்ம என்ன தேவ வார்த்தையை பார்க்க போறோம்னா, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, தேவன் நோவாவையும் அவனுடன் இருக்கிற பேழையில் இருக்கிற காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் எதை நினைத்தருள்றாராம்? நினைத்தருளும் தேவன். சரியா? நம்ம இன்னைக்கு என்ன தலைப்புல தேவ வார்த்தையை பார்க்க போறோம்னா, நினைத்தருளும் தேவன். நினைச்சு நமக்கு அருள்றாரு. என்ன நினைக்காரு, என்ன அருள்றாருன்னு பார்க்கலாமா? என்ன செய்யறாருன்னா, நோவாவையும் அவனோட பேழையில இருக்கிற காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருள்றாராம். அப்ப தேவனுடைய அன்பை பாருங்க, தேவனுடைய செயலின் மகத்துவத்தை பாருங்க. நோவா காலத்துல இருக்கிற மக்களுக்குள்ள நோவா மட்டும்தான் உத்தமனும் நீதிமானுமா இருக்கான். மிச்சம் எல்லாம் இந்த மோசமான மக்களா இருக்காங்க. அது அவருக்கு விசனமா இருக்கு கர்த்தர். அதனால அவர் என்ன செய்யறாரு, இந்த மோசமான உலகத்தை நான் அழிக்க போறேன், அதனால நீ உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கிறதுக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு. அதுல சுத்தமான மிருகங்கள் 7 ஜோடி, அசுத்தமான மிருகங்கள் ஒவ்வொரு ஜோடி வச்சு இனம் அழியாதபடி உருவாக்கின தேவன். உருவாக்கப்பட்ட வஸ்துகள் அழிகிறதுக்கு அவர் விரும்பல. 7 ஜோடி, ஒரு ஜோடியும் நீ பேழைக்குள்ள பிரவேசிக்க பண்ணு, அதுக்குரிய ஆகாரத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க, எல்லாம் தேவையானதை வச்சுக்கன்னு நோவாட்ட சொன்னார். அவன் அதே மாதிரி வச்சிருந்தான். ஆனா ஜலம் எவ்வளவு நாள் பூமியின் வானத்தின் மதகுகள், பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திற உண்டுட்டு. அப்போ ஏகப்பட்ட மழை, வெள்ளம், ஊற்றுக்கண்கள் பெருகி இந்த பேழை அவரு கர்த்தர் சொன்ன அளவின்படியே நோவா செஞ்சாரு. கீழ்த்தட்டுல மிருகங்கள், அதுக்கு அதுக்கு பறவைகள், அதுக்கு மனுஷன் குடும்பம், அது ஒரு 3 குடும்பம், அவன் 8 பேருக்கு வேண்டிய ஆகாரங்கள். எவ்வளவு என்னைக்கு போய் நம்ம தரையில போய் பொங்கி சாப்பிட போறோம்னு தெரியாது. அது வரைக்கும் வேண்டியதை அவங்க சவதரிச்சு வச்சிருந்தாங்க. அந்த காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா, 150 நாள் ஜலம் மிகவும் பிரவாகித்து பொங்கி 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 வந்துச்சு. வந்தது மாத்திரமல்ல, இந்த பேழையும் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சா எல்லா சிகரங்கள், மலைகள் எல்லாம் மூடி போயிட்டு, அதுக்கு மேல அந்த அரராத் மலைக்கும் மேலதான் அந்த போட்டு மிதக்கு, கப்பல், நோவா செஞ்ச கப்பல். அப்போ அந்த டைம்ல தான், இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? 150 நாளா. அப்ப 150 5 3 15 5 மாசத்துக்கு மேல ஆயிற்று. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, அது வத்துறதுக்கும் 150 நாட்களுக்கு மேல ஆயிற்று. அப்போ 5 5 10 மாசம், 1 வருஷத்துக்கு மேல அது 600ஆம் வருஷத்துல ஜலம் வந்து 601ஆம் வருஷத்துல 1 இயருக்கு மேல அவங்க போட்டுக்குள்ளே இருக்காங்க. பாருங்க, நடக்கிற மிருகங்கள், பறக்கிற பறவைகள், மனுஷர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இருந்தா வெளியே வர முடியாது, வெளியே எதையும் பார்க்க முடியாது, அதுக்குள்ளேதான் இருக்கணும். இப்ப சொல்றோம் வாக்கிங் போகணும், வெளியே போகணும், சூரியனை பார்க்கணும், எதையும் பார்க்கணும். இவங்க அந்த போட்டுக்குள்ளே இருக்காங்க. இதை கர்த்தர் நினைத்தருளி என்ன சொல்றாரு, காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைச்சருளி அவர் என்ன பண்ணாராம், முதல்ல கீழ்காற்றை வீச பண்ணாராம். கீழ்காற்றை வீச பண்ணதுனால ஜலம் அமர்ந்துட்டு, அதுக்கு பிறகு ஊற்று கண்கள்லாம் அடைக்கப்பட்டுச்சு. அப்புறம் மழை நின்றுச்சு, ஜலம் வடிய தொடங்கிட்டு. ஜலமும் 150 நாட்கள் வழிஞ்சிச்சு. அப்போ 30 நாள்னா 5 மாசம், 5 3 15 150 நாள். பேழை அரராத்துங்கிற மலைக்கு மேல வந்து தங்கிட்டு, உடனே தங்கின உடனே இறங்க முடியுமா? கீழே பூரா மலை உச்சில தங்கிட்டு. ஆனா கீழே எல்லா இடமும் கடல் மாதிரிதான் தண்ணி கிடக்கு. அப்போ மனுஷரும் இறங்க முடியாது, மிருகங்களும் இறங்க முடியாது, அவர்களுக்கு ஆகாரமும் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் மிருகங்களையும் நினைக்காரு, மனுஷங்களையும் நினைக்கி இவங்க வெளியே வரணும், நடக்கிறவங்க நடக்கணும், பறக்கிறவன் பறக்கணும், ஓடுறவன் ஓடணும்னு நினைக்காரு. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு கடைசியில ஒரு பேழையார் தங்குன பிறகு ஒரு புறாவை, காகத்தை தான் முதல்ல விட்டான். காகத்தை எடுத்து நோவா வெளியே அனுப்புனா அது
போயிட்டு போயிட்டு நிற்க இடம் இல்லை, உட்கார இடம் இல்லை, அப்படியே சுற்றிட்டு வந்துச்சு. அதுக்கு பிறகு புறாவை அனுப்புகிறான். அதுவும் அதே மாதிரி போயிட்டு திரும்ப அதுக்கு உள்ளங்கால் வச்சு இளைப்பாற இடம் இல்லாமல் நோவா பிழைக்குள்ளே வந்துட்டு அவன் கையை நீட்டி அதை பிடிச்சு தன்னோட சேர்த்துக்கிட்டான். திரும்ப ஒரு வாரம் கழிச்சு அனுப்புகிறான். அப்போ அந்த புறா ஒரு ஒரிவை இலைய கொத்தி கொண்டு வருது. அப்போ நினச்சிக்கிட்டான் நோவா, அப்போ மரம்லாம் தளைஞ்சிட்டு, அப்போ பூமியில ஜலம் வத்திட்டு, நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு. அப்போ பூமியில ஜலம் வத்தினதுக்கு பிறகு எல்லாம் வெளியே வந்தா பொல்லாத உலகம் அழிஞ்சு போயிட்டு, பொல்லாத உலகத்து மக்களும் அழிஞ்சு போயிட்டாங்க. இப்ப யாரு கூட பேழக்குள்ள இருந்து காக்கப்பட்ட புது உலகத்து மக்கள் மட்டும் வெளியே வராங்க. நோவா, அவனுடைய 3 குமாரர், 3 மருமக்கமார், மனைவி, 8 பேர். அதுக்கு பிறகு புது உலகம். அவங்க உடனே தேவனை நினைச்சு அவருக்கு பலி செலுத்தி, தகன பலி செலுத்தி செய்யறாங்க. தேவன் இவங்களை நினைத்து அருளி ஆசீர்வதிக்கத்தாராம். ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? படைக்கிற போது எப்படி சொன்ன, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. அவர் பலுகி பெருக விரும்புகிற தேவன். எல்லா உயிர்களுமே படைக்கும் போது பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. அதே மாதிரி ஆசீர்வதிச்சாரு. நம்ம கொண்டும் பூமியை நிரப்புற தேவன் ஒரு ஆசீர்வதிக்கிற தேவன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நினைக்கிற தேவன். அதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரையும் கர்த்தர், நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கிற தேவன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அப்போ பலுகி பெருக பண்ற தேவன். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்க பலுகி பெருகி திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். நம்மளை பெருகி விருத்தி அடைய பண்ற தேவன், அதுல மகிழ்ற தேவன் நம்ம தேவன். சிருஷ்டிப்பிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமும் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னா ஆளுகையை தந்த தேவன். அப்ப மக்கள் ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் போதே ராஜா ராணியாவை ஆளுகிற பவரோட தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சார். அப்போ அழிவை பார்த்து மனஸ்தாபப்பட்டு இரக்கமுள்ள ஒரு தேவன் அழிவுக்காய் மனம் இறங்கி அவர்களை என்ன செய்கிறாரு? மீட்டு கொள்ள நினைக்கிற தேவன். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கலையாம். ஏன் முளைக்கலையாம்? கர்த்தர் பூமியில இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லையா. ஆதியாகமத்துல முதல்ல இந்த வெள்ளத்துக்கு முன்னால. அப்ப மழை பெய்ய பண்ணல. மழை பெஞ்சாதான் மூடு பனி மூடுனாதான் விதைய என்ன செய்யும்? முளைக்கும். அப்ப வித்த காக்குற தேவன், வித்த பத்திரப்படுத்தி பாதுகாக்காரு. வித்த ஒன்ன கூட அழிக்க உயிரோட காக்குற தேவன். அதுக்கு பிறகுதான் மரம் செடி எல்லாம் முளைக்கி கனி கொடுக்கு. அப்போ கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, வம்சத்தை மந்தைய போல பெருக பண்ற தேவன். உன் வம்சத்தை சங்கீதம் 107:41 சொல்லுது, வம்சத்தை மந்தைய போல பெருக பண்ற ஒரு தேவன். அடுத்தது பாத்தீங்கன்னா, ராகேலை நினைத்தருளி கற்பத்தின் கனியை கொடுத்தார், சிறுமையை மாற்றினார். அன்னாள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாளை நினைத்தருளினார்னு இருக்கு. அப்போ எதுக்கெல்லாம் நினைத்தருள்றார்? ஆசீர்வதிக்க, பலுகி பெருகிறதுக்கு ஆசீர்வதிக்கிறார். அப்பிறகு கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். அன்னாள் கேட்ட மாதிரியே நினைத்தருளி விண்ணப்பத்தை கேட்டு ஆண்குள்ளே கொடுக்கிற கர்த்தர். கர்த்தர் ஞானம் உள்ள தேவன். கர்த்தர் என்ன தேவன்? ஞானம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்துல கொடுமையா அடிமையாக்கப்பட்டாங்க. செங்கல் சுடணும், செங்கல் அறுக்கணும், வைக்கல் கொடுக்க மாட்டான் அந்த பார்வோன். அப்ப கொடுமையா அடிமைத்தனத்துல இருக்கும்போது அவங்க முறையிடுறாங்க, அழுகுறாங்க, எங்களுக்கு வேலை தான் அதிகம், ஆனா செங்கல் சுடுறதுக்கு என்னவும் தரமாட்டேக்கான், வைக்கலும் தரமாட்டேக்கான், தாளடிகள் தரமாட்டேக்கான், நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு. அந்த கூக்குரல் அவரு கேட்டு மோசையை அனுப்பி, இஸ்ரவேல் ஜனங்கள், ஏன் ஜனம் அவங்க இங்க அடிமைத்தனத்துல கிடக்காங்க, அவங்க முறையிடுதல் என் சமூகத்துக்கு வந்துட்டு, போய் நீ அவங்கள விடுதலையாக்கு. அப்போ ஜனத்துடைய கூக்குரலை கேட்கிற, கூக்குரலை நினைத்தருளி விடுவிக்கிற தேவன். சரியா, முறையிடுதலை கேட்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நகோமி சொல்றா, அவ எங்க இருக்கா? பெத்லகேம்ல இருக்க வேண்டியவ மோவாப் தேசத்துக்கு போயிட்டா. பெத்லகேம்ல ஆகாரம் இல்லைன்னு மோவாப் தேசத்துக்கு போயிட்டா. அங்க இப்போ கஷ்டப்படுறா. ஆனா அப்ப அங்க இருக்கும்போது பெத்லகேம்ல தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிறார், ஆகாரத்தை அருளி செய்கிறார். அருளின்னா கொடுக்கறது. அப்ப ஆகாரம் கொடுக்கறான்னு கேள்விப்பட்ட உடனே மோவாப் தேசத்துல இருந்து பெத்லகேமுக்கு புறப்படுறா. அப்ப தம்முடைய ஜனத்துக்கு நம்முடைய தேவன் எதை கொடுக்கறாரு? பஞ்சத்துல நினைத்தருளி ஆகாரத்தை அருளுகிற தேவன்.
ஆகாரத்தை அருளுகிற தேவன், அவங்க அடைபட்டு கிடக்கிற ஜனங்களை விடுவிக்கிற தேவன், நடமாடட்டும், அவங்க சுதந்திரமா இருக்கட்டும் நினைக்காரு. குழந்தை இல்லையா, அவங்க பலுகி பெருகி பூமியை நிரப்பட்டும், அவங்களுக்கு ஒரு ஆளுகை இருக்கு, அதை அனுபவிக்கட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா, எனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்றவங்களுக்கு, கூப்பிடுற சத்தத்துக்கு, அழுகுற சத்தத்துக்கு, சிரமப்படுற ஜனத்துக்கு விடுதலை கொடுக்கிறார். அவங்க கண்ணீரை சும்மா, ஆனா கத்தர், எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா. அவர் விசாரிக்கிறவர் தான். ஆனா மனுஷன் எக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு போயிட்டே இருப்பான், சித்தி நல்லா இருக்கீங்களா கேட்டு போயிட்டே இருப்பான். ஆனா கத்தர் பாருங்க, விசாரிக்கிறவர் மட்டும் இல்ல, எந்த இடத்துல குறைவு இருக்கோ அதை கொடுத்து நிறைவேற்றுவார். விசாரிக்கிறது மட்டுமே, சும்மா விசாரிச்சுட்டு போக மாட்டாரு. மனுஷன் நல்லா இருக்கீங்களா ஹாய் அப்படின்ட்டு வர வர ரொம்ப குறைஞ்சிட்டு ஹாய் அப்படின்னு. ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா நம்ம தேவைகளை சந்திச்சு விசாரிக்கிற தேவன். அடுத்தது பாத்தீங்கன்னா, மோவாப்ல ஆகார அருளின தேவன். 1 நாளாகம 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, யாபேஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தன் சகோதரர்கள் எல்லாருக்குள்ளேயும் கனம் பெற்றவனா இருந்தாலும், அவனை பெற்றெடுக்கும் போது அவருடைய தாய் சொல்றா, யாபேசின் தாய், நான் இவனை துக்கத்தோடயே பெற்றேன். எப்படி பெற்றேனா, துக்கத்தோடயே பெற்றேன்னு சொல்லி யாபேஸ்ன்னு பேரிட்டாள்னு பார்க்கும். இந்த யாபேஸ் என்ன செய்யறான், தேவனை நோக்கி கூப்பிடுற ஒரு மனுஷன். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி விடுவித்து என்னை என்ன செய்யும், ஆசி காத்தருளுன்னு வேண்டிக் கொள்றானா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளி செய்தார். நினைத்து வேண்டிக் கொண்டதை முதல்ல நினைவுல கொள்றாரு, அவனுக்கு பலன் கொடுக்கிறார். அப்ப யாபேசுடைய ஜபத்தை கேட்டு கத்தர் வேண்டிக் கொண்டதை அருளும் நல்ல தேவன். நம்ம வேண்டிக் கொண்டதை நமக்கு தருகிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். அவர் கேட்டுட்டு அப்படி பதில் கொடுக்காம போறவரே கிடையாது. விசாரிச்சு நலமானதை தருகிறவர், ஆகாரம் அருளுகிற தேவன், குழந்தை பாக்கியத்தை அருளுகிற தேவன். அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஜபத்தை கேட்ட ஜபத்துக்குரிய பதில் அவர் என்ன செய்கிறாரு, அருளுகிற ஒரு நல்ல தேவன். அப்போ பாருங்க, நினைத்தருளும் தேவன். கட்டப்பட்டிருக்கிற சில விழுத்து விடுறாரு, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறாரு, குழந்தை பாக்கியல்ல இவன் அங்கலாய்க்கிறா, சிரமப்படுறா, இவன் நிந்தை அனுபவிக்கா அப்படின்னு சொல்லி அதை அறிந்து அதை நினைத்து அதுக்கு வேண்டியவைகளை கொடுத்து பஞ்சத்துக்கு ஆகாரம் கொடுக்கிறார். குழந்தை இல்லைன்னு கண்ணீர் வடிக்காளா, அவளுக்கு குழந்தைய அருளுகிறார். அப்படிப்பட்ட தேவன், வித்தை அழியாதபடி காக்கிற கர்த்தர் தனக்கு வேண்டிய அனைத்தையும் நமக்கு என்ன செய்கிறாரு, பெருக பண்ணுகிறார். வம்சத்தை மந்தையை போல பெருக பண்ணுகிற தேவன். கடைசியா லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல 2 கள்ளர்கள் இருப்பாங்க. இயேசுவின் சிலுவைக்கு வலதுபுறம் ஒருத்தன், இடதுபுறம் 2 கள்ளர்கள் அடிக்கப்படுறாங்க. ஆனா அந்த 2 கள்ளரும் குற்றம் செஞ்சவங்க தான். ஆனா இயேசுவோ குற்றம் செய்யாதவர். அவர் சொல்றாரு, அவன் ஒரு கள்ளன் சொல்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், இவரோ தகாத ஒன்றையுமே நடப்பிக்கலையே, நாம நியாயப்படி நம்ம செஞ்ச தப்புக்கு தக்க தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனா இயேசுவோ அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி மற்ற கள்ளன்கிட்ட கடிந்து கொள்றான். ஏன் இப்படி உனக்கு உணர்வு இல்லாம இருக்க அப்படின்னு சொல்லி. இவர் எப்படிப்பட்டவர்னு, இவர் ஒரு பெரிய ராஜா, இவர் நல்ல ஒரு ராஜா, இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு அப்படின்னு அவன் கண்டுகிட்டான். ஆனா அவனும் அதே மாதிரி விண்ணப்பம் பண்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது அடியனை நினைத்தருளும், உம்முடைய ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கு, நீர் அங்க ராஜாவா இருக்க போறீரு, என்ன நினைத்தருளும் அப்படின்னு சொல்றான். உடனே ஏசாமி என்ன சொன்னாரு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சத்தியமா சொல்றேன். மெய்யாகவேனா உண்மையான்னு அர்த்தம். உண்மையா நான் ஒன்னு சொல்றேன், இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய். பாருங்க, கடைசி நேரத்தான் அவனுக்கு, அது கடைசி நேரம் தான். அதுக்கு பிறகு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டாயிடுச்சு, மரண தண்டனையும் விதிக்கப்பட்டாயிடுச்சு, அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அந்த கடைசி நேரத்துல சிலுவையில் உள்ள கல்லை, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தார். அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு கண்டான். இன்னைக்கு அநேகர் பாவத்துல வாழ்றாங்க, ஆனா கடைசி நேரத்துல கூட மனம் திரும்ப மனமே இல்லாம கடின இருதயத்துல அந்த கலனை போல இருக்காங்க. வேண்டாம், அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படல. நம்ம ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டவங்க, அந்த ராஜாவோட கூட அவருடைய வலது பரிசத்துல இருக்கிற ஒரு மக்களாய் நம்ம இருக்கும்படி இவன் கள்ளம் கேட்டது போலையாவது, ஆண்டவரே எங்களை கடைசி நேரத்திலேயாவது எங்களை நினைத்தருளும், உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது எங்களை நினைத்தருளும். ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா, காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார்னு போட்டிருக்கு பாருங்க. அதுதான் அதுல இருக்கிற ஆச்சரியம். அப்போ அதை நினைக்கிற தேவன்
தம்முடைய ரூபத்தின்படி தம்முடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம அவரை நினைக்காம இருப்பாரா? நினைத்து அருளுவார். நம்ம தேவைகள் அனைத்தையும் தரக்கூடிய ஒரு வல்ல தேவன் யாருன்னா அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கூப்பிட்ட காக்கை குஞ்சுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற தேவன். அடிக்கடி சொல்லுவேன், அடைக்கலான் குருவிகள் தங்குறதுக்கு இடம் கொடுக்கிற தேவன். அப்படி இருக்கும்போது பார்க்கல நம்ம எல்லாத்தினுடைய இதுவும் பலுகி பெருகணும் அதை விரும்புற தேவன். எந்த இனமும் அழிக்கப்படக்கூடாது, எல்லாம் காக்கப்படணும். அதற்காகவே உலகத்துக்கு நான் வந்தேன், ஜீவனை கொடுக்க நான் வந்தேன், காக்கப்பட நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நித்திய ஜீவனை அளிப்பதே அவருடைய நோக்கம். அதனால நாம எந்த கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நித்திய ஜீவனை இழந்துடவே கூடாது. கர்த்தரோட கூட நித்திய ஜீவனை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அவர் சொல்றாரு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அப்ப அவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே, நாங்க உங்களோட கூட நித்தியமா உடைய ராஜ்யத்தில் நம்ம ஆளுகை செய்யறதுக்கு அழைக்கப்பட்டோம்ப்பா, எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களுக்கு தாரும். எதை கேட்கணும், எப்ப கேட்கணும், எப்படி கேட்கணும்னு தெரியாம தான் அநேகர் கேட்கிற விதம் தெரியாம கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கள்ளன் கூட கடைசி நிமிஷத்துல ஆண்டவர் இந்த ராஜாவுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் அடியேனை நினைத்தருளும். பாருங்க, அதனால அவன் கடைசி நிமிஷத்தை கூட அவன் ஆதாயம் பண்ணி கொண்டுவான். ஆனா அடுத்த கள்ளன்னு அதை இழந்து போயிட்டான். அதனால கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொன்னாரு. நம்ம கேட்க வேண்டியதை கர்த்தர் இடத்துல கேட்டா நிச்சயமா நமக்கு தந்து நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நிச்சயம் நமக்கு இருக்கணும், கர்த்தர் தருவார்னு இருக்கணும், நம்பிக்கையோட கேட்கணும். கர்த்தர் நல்ல தேவன், அவர் நன்மையானதை தருவார். நம்முடைய ஆத்துமா அவருக்குள் செழிச்சு வளர கர்த்தர் தாமே என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைவோட நீங்க இருக்கீங்களோ நினைத்து அருளி ஆசீர்வதிக்கிற தேவன், தருகிற தேவன். உங்களை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், கொடுக்க விரும்புகிற தேவன், பலனை பெருக பண்ணுகிற தேவன், ஆளுகை தருகிற தேவன். நம்ம என்னன்னாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். கேட்க வேண்டிய அனைத்தையும் கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் நமக்கு தந்து நிச்சயமா நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதியுமாப்பா. 100 மடங்காய் பலனை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்தும் கர்த்தாவே, எங்களை மகிழ பண்ணும் ஆண்டவரே. நாங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்கள் அனைத்திலையும் நன்மை பெற்றுமை துதித்து மகிழ பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.